சகரி மகரே ரே ரே சரிக சரிக சரிகம பாப்பா மதா சானர சானர தனர தனி தனர நே தனே 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 தனி ரே ரே தனி சகரி மகரி தனி சரிகா ததரனோ ரதனம் வணக்கம் ஜெயா டிவி ரசிகர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் குழுவுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இசை கோலங்கள் நிகழ்ச்சி மூலிமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. இன்றைக்கி எங்களை போன்ற பின்னணி பாடகர்கள் புள்ளிகளாகவும் இந்த கோலத்தில் மூலியமாக ஒன்று சேர்ந்து உங்களை சந்திக்கவிருப்பதில் எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த பெருமை மற்றும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உங்களுக்கு நல்ல நல்ல இசை நல்ல நல்ல பாடல்களை தேர்வு செய்து நாங்களும் என்ஜாய் பண்ணி உங்களுக்கும் அது வழங்க போகிறோம். இப்போ நான் பாட போகிற பாடல் யார் கூட பாட போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஜானகி ஐயர். ஜானகி ஐயர் நானும் சேர்ந்து பாடிய பாடல் தான் இந்த அழகாய் பூக்குதே. அற்புதமான இந்த பாடலை இன்னைக்கு ஜானகி ஐயர் சேர்ந்து பாட போகிறாங்க. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஃப்ளேபேக் சிங்கர் ஜானகி ஐயரோட வணக்கம். இன்னைக்கு தமிழ் நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இசைக்கோலங்கள் இவ்வளோ அழகான ஒரு இசை நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் உங்கள் எல்லார் முன்னாடி இந்த சாங் பாடுறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மாதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம், மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணீரம். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. கனவில் இருவரும் இருப்போமே, கவிதையின் வடிவில் வாழ்ந்திட நினைப்போமே. சிறு துளி விழுந்து நீரை கூடமானா அரை கணம் பிரிவில் நரைவிடச் செய்தாய். சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன் உன்னாலே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல்
கருவறை நினைத்தேன் உயிர் வரை இனித்தாயே, மறுமுறை நினைத்தேன் மனதினை வதைத்தாயே. சிறு துளி விழுந்து நீரை கூடமானாய, அரை கண்ண பிரிவில் நரவிழச் செய்தாயே. நீ இல்லா நொடி முதல் உயிரில்லா ஜடத்தை போல் ஆவேனே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம், மீண்டுமோ கருவறை கண்டதாலே. கண்டதாலே கண்டதாலே கண்ணில் ஏறும், கண்ணிலேறும், கண்ணில் ஏறும். இந்த ஜெயா டிவியின் இசைக்கோலங்கள் சார்பாக ஜானகி ஐயர் அவர்கள் அற்புதமான பின்னணி பாடகி. அவங்க சூப்பராக பாடுறது நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதனால் தூக்கவே முடியாத ஒரு பயங்கரமான வெயிட்டான கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்தாங்க ஜானகி. வணக்கம். ஜெயா டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பெரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் ஹரிஹரசுதன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு நன்னாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்ததில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கூட ஜெயா டிவிக்கு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி பாட வந்திருக்கிற முதல் பாடல் திருடன் போலீஸ் படத்தில் பேசாதே அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சாங்னு சொல்லலாம். ஏன்னா வரிசையாக ஃபோக் நம்பர்ஸ் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் நிறைய படத்தில் பாடிக்கிட்டு இருந்தபோது யுவன் சங்கர் ராஜா ஒன் ஃபைன் டே ஹி கால் மீ அண்ட் இந்த பாட்டு கொடுத்தது போல் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நானே அவர்கிட்ட கேட்டேன், ஆக்சுவலி சார் இது மாதிரி ஒரு ராக் மெலடியாக இருக்கே, என் வாய்ஸ்க்கு சூட் ஆகுமா அப்படின்னு. தெரியும் ஹரி, உங்களால் நல்லா ஜஸ்டிஸ் பண்ண முடியும், பாடுங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை அந்த பாட்டை பாட வச்சார். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி பூஜா அப்படிங்கிற என்னோடய ஃப்ரெண்ட் பாடியிருந்தாங்க திருடன் போலீஸ் படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது வெரி வெரி டேலண்டட் அண்ட் அமேசிங் சிங்கர், பிரில்லியன்ட் வாய்ஸ் ஜானகி ஐயர் பாட போகிறாங்க இப்போ இந்த பாட்டை. பேசாதே, பார்வைகள் வீசாதே, வேறென்ன மொழி வேண்டும், மௌனமே போதாதா. நெருங்காதே, நெருங்கியே விலகாதே, வேறென்ன இனி வேண்டும், மௌனமே போதாதா. என் நெஞ்சில் வந்து என்னென்ன செய்தாய், மிதக்கிறேன் காற்றாக. உன் பேரை தானே என் நெஞ்சில் நின்று இசைக்கிறேன் பாட்டாக. பேசாதே, பார்வைகள் வீசாதே, வேறென்ன மொழி வேண்டும், மௌனமே போதாதா. கண்ணில் உன்னை இழந்தது கொஞ்சம், கண்ணை மூடி ரசித்தது கொஞ்சம், இன்னும் என்ன சொல்ல அன்பே தெரியாமல் நான் தவித்தேனே. உன்
என்று சொன்னால் நீண்ட மயக்கம் இன்று புரிகின்றதே. உன்னால் எந்த பெண்மை புதிய தயக்கம் என்று அறிகின்றதே. நீ என்ன சொல்ல நான் என்ன சொல்ல வார்த்தைகள் தேவைதானா? நீ என்னை வெல்ல நான் உன்னை வெல்ல, ஆனாலும் இந்த காதல் புரியும் யுத்தம் அடங்காதே. வீசாதே பார்வைகள் வீசாதே, வேறென்ன மொழி வேண்டும், மௌனமே போதாதா? எங்கே எங்கே தொலைந்தது நெஞ்சம், பெண்ணே பெண்ணே சொல்லிவிடு கொஞ்சம், உன்னை நம்பி விட்டு வந்தேன் நலம்தானா என் இதயம் அங்கே? அங்கே அங்கே என்னுடைய நெஞ்சம் உன்னிடத்தில் வந்திருக்கும் தஞ்சம், கண்ணில் வைத்து காவல் செய்வாய் என்றதடா உன் இதயம் எங்கே? தேகம் இரண்டு ஆனால் இதயம் ஒன்று இங்கு துடிக்கிறதே. தூரம் தள்ளி நின்றும் சுவாச காற்று நம்மை இணைக்கிறதே. நீ என்ன சொல்ல நான் என்ன சொல்ல வார்த்தைகள் தேவைதானா? நீ என்னை வெல்ல நான் உன்னை வெல்ல, ஆனாலும் இந்த காதல் புரியும் யுத்தம் அடங்காதே. வீசாதே பார்வைகள் வீசாதே, வேறென்ன மொழி வேண்டும், மௌனமே போதாதா? நெருங்காதே நெருங்கியே விலகாதே, வேறென்ன இனி வேண்டும், மௌனமே போதாதா? தமிழ் புத்தாண்டுக்கு உங்களுக்கு ஜெயா டிவி சார்பாக இந்த கிஃப்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஓ தேங்க்யூ. அடுத்த சாங் என் கூட பாட ஒரு அழகான, ஒரு நல்ல திறமையான கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி, என்னென்ன ஜானருக்கோ எல்லாமே நல்லா கற்றுக்கிட்ட ஒரு திறமையான பாடகி வினயா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து கூட மேலே கூட வச்சு அப்படிங்கிற பாடலை பேரை சொன்ன உடனே இங்கே மட்டும் இல்லை, மற்ற நாடுகளிலும் சரி, எல்லா இடத்துலையுமே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாக அமைந்த பாடல். ஸோ என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு பெரிய ஒரு ஹிட் சாங்காக இறைவன் அருளால் கிடைத்த பாடல். வழக்கமாக நம்ம இசையமைப்பாளர்கள் மறக்கிறதில்ல. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் திரு இம்மான் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய முக்கியமான பாடல்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நேரத்தில் மியூசிக் இன்சார்ஜ் நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குற, அந்த கால் பண்ணுற அவங்களுக்கும் என்னுடைய முக்கியமான இந்த பாடலை டெடிகேஷனாக அவங்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். ஸோ இந்த பாடலை பாட வினயா அவர்கள் கலக்க போகிறாங்க. சொல்லுங்கள் வினயா. சமீப காலத்தில் எல்லாரோட மனதையும் கவர்ந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இதனாலே இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப உங்களோட பாடணும். அது அஃப்கோர்ஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக பாடியிருக்கீங்க. அண்ட் வந்தனா ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்னால் அந்த அளவுக்கு பாட முடியுமா தெரியல.
பட் இருந்தாலும் இந்த பாட்டு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. எல்லாருக்கும் இந்த பாட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகான மெலடி. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் சாங், பியூட்டிஃபுல் பிரேக். அண்ட் இமான் சாருக்கும் இந்த பாடலுக்கு ரொம்ப கோடான நன்றி. இந்த மாதிரி பாடல்கள் கொடுத்துட்டுருக்கீங்க எல்லாருக்கும் அப்படின்னு. நிச்சயமாக இது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, இந்த பாடல் என் கூட பாடினது வந்தனா ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அற்புதமாக பாடியிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டோட்டல் டீம் ஒர்க் அற்புதமான ஒரு இமான் சார் ஆகட்டும், வந்தனா எல்லாரோட யுகபாரதி அவரோட லிரிக்ஸ். ஸோ இந்த பாட்டு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. நீங்கள் என் கூட பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கூட வச்சு கூடலூர் போறவளு, கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன, ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா, நீ வாயன்னு சொன்னாலே வரேனே ஆதாரமா, நீ வேணான்னு சொன்னாலே போ வேண்டி சேதாரமா. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவள, நீ குட்டி கட்டு போக சொன்ன என்ன சொல்லு ஊரு என்ன, ஒத்தமாயா நாம போக இது நேரமா, தூவத்தாலே தைச்சு வச்ச கரையேறமா, நான் போறேன்னு சொல்லாம வாரேனே ஓன் தாரமா, நீ தாயேன்னு கேட்காம தாரேனே தாராளமா. சாதத்துல கல்லு போல நெஞ்சுக்குள்ள நீ இருந்த சரிக்காம சதி பண்ணுற, சீயக்காய போல கண்ணில் சிக்கிக்கிட்ட போதும் கூட உறுத்தாம உயிர் கொல்லுற, அதிகம் பேசாம அளந்து நான் பேசி எதுக்கு சட பின்னுற, சல்லி வேறாணி வேறாக்குற, சட்ட பூவ வாசமா மாத்துற, நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லுற, கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவள, உங்கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன. எங்க வேணா போய்க்க நீ என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே, தண்ணியத்தான் விட்டு போட்டு தாமரையும் போனதுன்னா தர மேல தலசாயுமே, மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்பு தான் சொந்தமே, பட்ட தீட்ட தீட்ட தான் தங்கமே, உன்னை பார்க்க பார்க்க தான் இன்பமே, நீ பார்க்காம போனாலே கிடையாது மறு சென்மமே, கூட மேல கூட வச்சு கூடலூர் கூடலூர் போறவளு, நீ குட்டி கட்டு போக சொன்னா என்ன சொல்லு ஊரு என்ன, ஒத்தையில் அறியும்
போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வர ஒரு ஓரமா? நான் போறேன்னு சொல்லாம வாரேன்னு உன் தரமா? நீ தாயேன்னு கேட்காம தாரேன்னு தாராளமா? இன்னைக்கு நம்மளோட திரு பிரசன்னா அவர்கள் ரொம்ப அழகான அவரோட சில பாடல்கள் நம்மளுக்காக பாடினார். அதுக்காக ரொம்ப நன்றி பிரசன்னாஜி. அண்ட் ஜெயா டிவி மூலமாக இந்த நினைவு பரிசு அவருக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் ஜெயா டிவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இசைக்கோலங்கள், ஏன்னா நாங்களாம் இசைக்கலைஞர்களுங்கனால இசைக்கோலங்கள் மூலமாக தான் உங்கள்கிட்ட இசை மூலமாக தான் நாங்களாம் வந்து பேச முடியும். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் திரைப்பட பின்னணி பாடகி வினயா அவர்களுடன் இணைந்து உங்கள் கூட ஒரு பாடல் வழங்குறதுலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு கிளாசிக்கலி ட்ரெயின்டு நல்ல ஞானஸ்தி. எங்கெங்கேயோ நம்ம பாடுற பாடலாம் நம்ம பாடுறோம், பட் இருந்தாலும் இந்த மாதிரி பிளேபேக் சிங்கர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பாடின சாங்கை நாங்கள் அவங்க கூட சேர்ந்து பாடுறது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் ரமேஷ் விநாயகம் சார் அவர்கள் இசையமைத்து ராமானுஜர் என்ற படத்தில் வினயா அவர்கள் பாடிய அந்த துளி துளியாங்கிற பாடலாம் ரொம்ப ரசித்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிங்கர் அவங்க. ரொம்ப நன்றி. ஸோ அவங்களுடன் இணைந்து இன்னைக்கு சங்கத்தமிழ் கவியை பாடல் வழங்குறதுலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சங்கத்தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசை குயிலே, தன்னந்தனியாக தவித்தால் தாகமடங்கிடுமோ? சங்கத்தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசை குயிலே, தன்னந்தனியாக தவித்தால் தாகமடங்கிடுமோ? சங்கத்தமிழ் கவியே மாதுளம் பூவிருக்க அதற்குள் வாசனை தேனிருக்க, பாதியை நான் எடுக்க மெதுவாய் மீதியை நீ கொடுக்க, காதலன் கண்ணுறங்க தலைவி கூந்தலில் காய் விரிக்க, ஒரு புறம் நான் அணைக்க ஒரு புறம் நான் அணைக்க தழுவி மறுபுறம் நீ அணைக்க, சாத்திரம் மீறிய கீர்த்தனம் பாட சுகங்களில் லயிப்பவள் நான். சங்கத்தமிழ் கவியே சங்கத்தமிழ் கவியே.
ஓடத்தை போல் நாமும் ஆடத்தான் ஓடையும் வாடியதோ. காதலன் கை தொடுத்தான், காதலன் கை தொடுத்தான், இந்த கண்களும் தேடியதோ. நீ வரும் பாதையெல்லாம் அங்கங்கே பார்வையை ஓடவிட்டேன். நீ வரும் பாதையெல்லாம் அங்கங்கே பார்வையை ஓடவிட்டேன். தோழியர் யாவரும் கேலிகள் பேச தினம் தினம் நான் தவித்தேன். சங்கத்தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசை குயிலே, தன்னந்தனியாக தவித்தால் தாகமடங்கிடுமோ. சங்கத்தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசை குயிலே, தன்னந்தனியாக தவித்தால் தாகமடங்கிடுமோ. சங்கத்தமிழ் கவியே. வினயா அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டை வந்து ஜெயா டிவி மூலமாக கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்ததாக நம்ம இசை கோலங்களில் ஒரு புள்ளி கவிதா அவர்கள். கவிதா நிறைய பாடிட்டுருக்காங்க, நிறைய படங்களில் இப்போ சமீபத்தில் பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போது ரொம்ப ஸ்பெஷலான படம் அப்படின்னா அவங்களுக்கு தாரத்தப்பட்டை இளையராஜா சார் அவர்களுடைய இசையமைப்பில் பாடியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? பிளெஸ்ட் ஆக்சுவலி. யா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வாய்ப்பு வந்து ஒரு விதமான ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. நீங்கள் பாடும்போது அவர் இருந்தாரா? இருந்தாங்க, கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. அவர் இருக்கும்போது பாடுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? அவர்கிட்ட முதல்ல பாடி காமிக்கணும். ஓகே. ஸோ காமிக்கும்போது ஈஸியாலாம் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். நானும் நிறையா அவர்கிட்ட பாடியிருக்கேன். சமீபத்தில் நானும் தாரத்தப்பட்டியில் பாடியிருக்கேன். எல்லா சிங்கர்ஸுமே அங்கே வந்து ரொம்ப பயந்து ஒரு மாதிரி மரியாதை கலந்த ஒரு பயம் அது. ஆமாம் ஆமாம், அவர் பக்கத்தில் வந்தாலே ஒன்றுமே நம்ம நரம்பு நாடிலாம் அடங்கி போய் தெரிஞ்ச மியூசிக்லாம் மறந்து போய் இப்படி பல விஷயம் நடக்குவாங்க. ஸோ பாடினது ரொம்ப பெருமையான விஷயம். என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் குழுவினருடன் உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெயா டிவி மூலியமாக மீண்டும் அடிக்கடி இந்த ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணணுன்னு நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறோம்.
கவிதா கோபி பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுடைய வாய்ஸ் கல்ச்சர் பார்த்தீங்கன்னாக்கா நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறேன், ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பான அந்த மாதிரி சாங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாங்கை வந்து அதுவும் ராஜா சார் பண்ண சாங் வந்து ரொம்ப ராதிகான்னு ஒரு சிங்கர் பாடின சாங், அது இளம் பனி துளி விழும் நேரம். அந்த சாங் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு பாடுவீங்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா பாடினீங்க அந்த சாங்கை, ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஜெயா டிவி மூலமாக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. வணக்கம். ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வளர்ந்து வரும் பின்னணி பாடகர்களாகிய எங்களை வைத்து எங்களுக்காக இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்த ஜெயா டிவிக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த படம். அதில் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் ஒரு மிக நல்ல மெலடி சாங் ஒன்று பாடியிருக்கேன். அது கூடிய விரைவில் நீங்கள் அந்த பாட்டெலாம் கேட்க போகிறீங்க. அதுக்கு எனக்கு மட்டும் இல்லை, நம்ம பத்மலதா அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு இது. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளிவர இருக்கிற உத்தம வில்லன் திரைப்படத்தில் அவங்க ஒரு சூப்பர் பாட்டு. ஒரு கண்டிப்பாக அதுக்கு ஜிப்ரான் தான் நான் நன்றி தெரிவிக்கணும். அண்ட் என்னோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். அந்த பாடலும் உங்களுக்கு வந்து முதன்முறையாக ஜெயா டிவி மூலமாக உங்களுக்கு வழங்குறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். அதுக்கு முன்பாக இசைஞானி இளையராஜா சாரோட இசையில் வெளிவந்த ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடலை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறோம். பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும். நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும். கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓராயிரம். பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான். தூரத்தில் போகின்ற மேகங்களே, தூறல்கள் போடுங்கள் பூமியிலே. வேர் கொண்ட பூஞ்சோலை நீர் கொண்டு ஆட, ஏரியில் மீன் கொத்தும் நாரைகளே, சிறகுகள் எனக்கில்லை தாருங்களே. ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட, பறவைகள் போல் நான் பறந்திட வேண்டும். பனிமலை மேல் நான் மிதந்திட வேண்டும். ஏதோ ஒரு போதை மனம் கொண்டாடுதே. பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான்.
பந்தங்கள் யாவும் தொடர்கதை போல் நாளும் வளர்ந்திடும் நினைவுகளாம். நூலிழை போல் இங்கு நெருங்கிய இதயங்கள் பாலுடன் என கலந்திடும் நாள். தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட உறவுகள் மேவி பிள்ளைகள் மேனி வளர்ந்தது இங்கே. மண்ணில் இதைவிட சொர்க்கம் எங்கே? நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை, வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை. நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை, எங்கும் வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை. இலக்கியம் போலங்கள் குடும்பமும் விளங்க இடைவிடாது மனம் ஒரு மகிழ்ச்சியில் திளைத்திட. பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும். நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும். கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓர் ஆயிரம். பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான். அதாவது இசைக்கலைஞர்கள் வந்து நிறைய பேரை வந்து அவங்களோட ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. அதில் எனக்கு ஒன் ஆஃப் த ரோல் மாடல் சிங்கர்ஸ் அப்படின்னா அனந்துஜின்னு சொல்லுவேன். அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர்கிட்டேருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நான் கற்றுண்டே இருக்கேன். ஸோ எனக்கு இந்த கிஃப்ட்டை வந்து அவருக்கு கொடுக்கறதுல எனக்கு மிகவும் ஒரு பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. தேகத்தின் தாகமே ஆரா
இந்த சாங் லேட்டஸ்ட்டாக நான் இப்போது கமல்ஹாசன் சாரோட உத்தம வில்லன் படத்தில் ஜிப்ரான் இசையில் பாடின பாட்டு. இது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு பாட்டு. இதை வந்து இப்போது இந்த நல்ல நாளில் நியூ இயர் அன்னைக்கு ஜெயா டிவியில் இவ்வளோ நல்ல ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து பாடினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து பாடிய சகோதரி பத்மலதா அவர்களுக்கு, அவங்க வந்து நிறைய இப்போது அப்கமிங் மூவிஸில் நிறைய பாடிட்டுருக்காங்க. இப்போது வந்து உத்தம வில்லன் அவங்களோட லேட்டஸ்ட்டு ஹிட்டு. போன வருஷம் அது மாதிரி ஒவ்வொரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. இன்னும் அடுத்த தமிழ் புத்தாண்டில் வந்து இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்டு இதை ஜெயா தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு கொடுப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஈரக்காத்தே நீ வீசு, ஏறெடுத்து நீ பேசு, கூட்டுக்குள்ள ஓர் கூத்து, மேகம் கொண்டு வான் சாத்து, மலங்காட்டு மயிலே தமிழ முயலே, முண்டு மேல துணி காய போற தஞ்சம் வந்து கிடக்க துன்பத்துக்கு பாசத்தை உள்ள வச்சு நீ பாசாங்கு வல்லாதேகள், மண்ணுக்குள் நூற்கோல் போல என்ன கண்ணுக்குள் வீசாதேகள், மலையில் ஒதுங்கத்தானே தாயிரவில் பனியா வந்த பனிய குடிக்கத்தானே நீ பகலில் வெயிலா வந்த. ஈரக்காத்தே நீ வீசு, ஏறெடுத்து நீ பேசு, வீட்டுக்குள்ள ஓர் கூத்து, மேகம் கொண்டு வான் சாத்து. செஞ்சு வச்ச கல்லான ஒன்னான சில கட்டும் கொன்னான நெஞ்சேல அழுக்காக்கவா உள்கூடு வேர்வ பூக்கவா நிவா ஆம்பளக்கு சிறகட்டி வந்தாக்கா பொம்பளன்னு நம்படுவா சொல்லாம கொண்டாட வாழ்க்கையில் போடிப்போம் ஒரு பழைய இல்லாத போத்தினா வீட சூட்ட பார்க்கிற தந்தலைய மண்ணோட மோதுற தீக்கோழி போல ஏகிற செல்ல கருப்பா என்ன கொழுப்பா உண்மை சொல்லு. இடம் பொருள் ஏவல் இந்த அருமையான ஒரு படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மெலடி சாங் பாடுறதுக்கு கொடுத்த இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மற்றும் இயக்குனர் சீனு ராமசாமி சார், ஹீரோ விஜய் சேதுபதி, ஹோல் டீமுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள், நன்றிகள். முதன்முறையாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த பாடலை வந்து பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தொலைக்காட்சிக்கும் ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எனது பணிவான நன்றிகள். இந்த சித்திரை திருநாளில் இந்த வாய்ப்பை வழங்கினதுக்கு ஜெயா டிவிக்கு எங்களோட நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய கோசிங்கர் இங்கே செந்தில் அண்ணா இருக்கார்,
அவர் வந்து லாஸ்ட் இயர் திருடன் போலீஸ் சாங் கேட்டிருப்பீங்க எல்லாரும், ரொம்ப நல்லா பாடியிருந்தார். அண்ட் இந்த இயர் இடம் பொருள் ஏவலில் ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு சாஃப்டான ஒரு சாங் பாடியிருக்காரு. நானே இன்ஃபேக்ட் அது நிறைய தடவை கேட்டேன். ரொம்ப நல்லா சின்ன சின்ன மைன்யூட்டான அந்த சங்கதிகள் குரோமேட்டிக்லாம் அவ்வளோ நல்லா பாடியிருந்தார். ஸோ அவருக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.